السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நான்காம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அருள் வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற எண்ணற்ற அடியார்கள் நம்மையும் நரக விடுதலை பெற்ற பாக்கியசாலிகளாக இணைத்தருள் புரிவானாக. இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃபையும் பாக்கியமும் இருளக நாதில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் தியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு கழித்து அளவளாவிய ஆனந்த பரவசம் அடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய ஜஹா என்னும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசீபாக்கியர்கள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு ஸலவாத் ஒரு அன்பு பிணைப்பு என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய உற்றார் உறவினர்களிடத்திலெல்லாம் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறேன் என்ற தகவலை சொல்லுவார். அப்படி சொல்லும் மக்களிடத்தில் ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை அவர் தினமும் காணுவார். யாரிடத்திலெல்லாம் சென்று நான் ஹஜ்ஜுக்கு போய்விடுகிறேன் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்களோ, யாரிடத்தில் சொல்லப்பட்டதோ உடனே அவர்கள் நீங்கள் கஅபத்துல்லாவிற்கு சென்றால் எனக்காக நீ இந்த துஆவை செய்யுங்கள் என்று மறக்காமல் சொல்வார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு செல்வீர்களேயானால் அடியானுடைய ஸலாத்தையும் எத்தி வையுங்கள் என்று கூறுவார். அப்படி கூறுகின்ற பொழுது அவருடைய கண்களின் விழியிலே பார்த்தீர்களேயானால் கண்ணீர் துளி பிதுங்கிக் கொண்டு நிற்கும். யாரிடத்தில் சொன்னாலும் இதே நிலைதான். எனக்கு இந்த ஆண்டு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, தங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எனவே என் கலாமை இந்த அடியனுடைய கலாமை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது கண் கலங்குகின்றார்கள் என்றால் என்ன பொருள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிறார் என்பதுதான் பொருளாம். அது வெளியே தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே பெருமானாரின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பின் மேலிட்டால்தான் அந்த கண்ணுடைய விளிம்பிலே கண்ணீர் கட்டுகிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நான் அன்பால் பிணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லாஹ் கூட இது பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று கூறுவார். மிக நறுக்கு தெரிந்தால் போல் மிகச் சுருக்கமாக பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்பதை அளவாக அல்லாஹ் தஆலா சொல்வான். மூமின்களுக்கு நபி என்பவர்கள் அவருடைய உயிரைக்கான விசேஷமானவர்கள் என்று கூறுவார். உயிரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்ற அதே வேளையிலே
நேசிக்கிறோம். நேசிப்பதனுடைய அடிப்படை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்திருக்கிறது. அதனால்தான் எவரோ ஒருவர் ரவுதாவிற்கு போன்றார் என்று சொன்ன உடனே நம்மால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை, நமக்கு அந்த வாக்கியம் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் வெளிப்படுகின்ற அந்த காட்சி உயிரை விட மேலாக மதிக்கிறோம் என்பதுதான் பொருளாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பெருமக்கள் சொல்வார்கள், உயிர் கூட மனிதனுக்கு தீமையை நினைக்கலாம். மனிதனுடைய உயிர் மனிதனுக்கு தீமை நினைக்கலாம். இன்ன நப்சல் அம்மாரத்தின் பிசு, திருக்குறானை அல்லாஹ் சொல்வான், இன்ன நப்சல் அம்மாரத்தின் பிசு. நப்சி என்பது மனிதனுடைய ஆத்மா என்பது தீமையை கொண்டு ஏறிக்கொண்டே இருக்கும். அவனுக்கு நல்லது அல்லாததை ஏவுகின்றதே இந்த நப்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மாவுடைய பழக்கம். பெற்றோர் உற்றோரை பற்றி நாம் என்னதான் அவர்கள் நம் மீது பாசமிக்கவர்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தீமையை சொல்ல மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நேற்று கூட ஒரு வரலாற்றை சொல்லி காட்டினேன். ஹதரத் சாஜ் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. அவருடைய தாயார் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா வசனத்தை அருளினான், ஒயின் ஜாஹதா காலா துஷிர்க பி மா லைஸ லக இல்ம் ஃபலா துதிஹுமா. அவ்விருவரும் எனக்கு இணைவைக்கு சொல்லி சொல்வார்களே, ஆனால் அவ்விருவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போக வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு, பெற்றோர்களும் கூட தீமையை நாடலாம், உற்றார்களும் தீமையை நாடலாம், உற்ற தோழனும் தீமையை நாடலாம், மனைவியும் தீமையை நாடலாம், தன் மகனும் தீமையை நாடலாம், உலகுள்ள மக்களெல்லாம் மனிதனுக்கு தீமையை நாடலாம். ஆனால் நமக்கு தீமையை நாடாத ஒரே ஒரு ஆத்மா இருக்குமானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பெறுகிறார்கள். எனவே நீங்கள் உங்கள் உயிரை விட, உங்களுக்கு தீமையை நாடுகின்ற பெற்றோர்களை விட, உற்றார் உறவினர்களை விட அதிகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொள்வார். கணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாம் வாழவில்லை. நம்முடைய அன்பை அவர்கள் மீது தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கவில்லை. எங்கு சுற்றினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை காணோம். எங்கு சுற்றினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் திருப்திப்படுத்துவதற்கு ஏதாவது அவர்கள் முன்னால் செய்வோம் என்றால் நம்மால் செல்ல முடியவில்லை என்ற நிலையில அந்த அருமை சஹாபாக்கள் பெற்ற பேரு பெரும்பெறார். அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை அவர்களுக்கு வெளிக்காட்ட முடிந்தது, தியாகம் செய்ய முடிந்தது. தன்னுடைய அன்பையெல்லாம் அவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய வரலாற்றை பார்த்தோமே ஆனால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரே ஒரு நிகழ்ச்சியின் மீது, ஒரே ஒரு நிகழ்வை நினைத்து பார்த்தாலேயே போதுமானது. ஒரே ஒரு நிகழ்வு, உஹது என்ற ஒரு நிகழ்வு, உஹது களம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பர்கள் எந்த அளவிற்கு அன்பு செலுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். உஹது என்ற தற்காப்பு யுத்தம் நடைபெற்றது. பதிலே தோல்வியுற்ற மக்காவாசிகள் எப்படியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று ஒரு பெரும் படை திரண்டு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியிலோ 700 பேருக்கு மேல் தேரவில்லை. இருந்தாலும் யுத்தம் நடைபெற்றது. யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் நடைபெறுகின்ற இடத்தை ஒரு சுற்றி வந்தார்கள். இந்த யுத்தத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், எங்கெல்லாம் எதிரிகள் எதிர்பாராமல் நுழைவதற்கான வாய்ப்பான இடங்கள் என்பதெல்லாம் சுற்றி வரும் பொழுது பின் பக்கமாக ஒரு வழி ஒன்று திறந்திருப்பதை பார்த்தார்கள். அங்கே ஒரு 50 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எறியும் 50 நபர்களை அங்கே நிறுத்தினார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபியை அங்கே நிறுத்தி, இங்கே நீங்கள் அம்பு எய்து கொண்டு அந்த பக்கமாக யாரும் வந்து விடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக நியமித்திருந்தார்கள். 50 அம்பு எறியும் வல்லவர்கள், வீரர்கள். அந்த 2 மலைகள் சங்கமமாக இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பின்பக்கமாக வருவதற்கு அது ஒன்றுதான் வழி. அந்த வழியை அடைத்து விட்டோம், இனிமேல் யுத்தத்தை செய்யலாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஒரு தாக்கீது, நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி, தோற்று ஓடினாலும் சரி, என்னுடைய உத்தரவு வரும் வரை நீங்கள் இறங்கக்கூடாது. கமாண்டருடைய அந்த உத்தரவு அது வரும் வரை நீங்கள் இறங்கக்கூடாது. வெற்றியானாலும் சரி, தோல்வியானாலும் சரி என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கீழே வந்திருந்தார்கள். யுத்தம் ஆரம்பித்தது. அல்லாஹ்வின் அருளால் வெற்றியாகிவிட்டது. வெற்றியாகி எதிரிகள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே யுத்தம் முடிந்துவிட்டது என்றாலும் கூட பெருமானார் இன்னும் யுத்தம் முடிந்ததற்கான உத்தரவை பிறப்பிக்கவில்லை. அதற்கிடையில் நண்பர்கள் எல்லாம் பரிசுப் பொருள்களை சேமிக்க ஆரம்பித்தார்கள். யுத்தத்திலே வீரர்கள் விட்டுச் சென்ற பொருள்களை ஒவ்வொன்றாக பொறுக்க ஆரம்பிக்கிறார்கள்.
பொறுக்க ஆரம்பிக்கின்ற வேளையிலே 50 பேர் இருந்தார்களே, அதிலே சிலர்கள் வெற்றியாகிவிட்டது, இனிமேலும் நாம் இங்கே வீணை காத்துக் கொண்டிருந்து என்ன பயன்? நண்பர்கள் எல்லாம் வெற்றியை கொண்டாடுகிறார்கள், நாம் இந்த மலையை காத்துக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? எனவே நாமும் இறங்குவோம் என்பதாக கூறுகிறார்கள். தலைவராகி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய உத்தரவை நீங்கள் கேள்விப்படவில்லையா? வெற்றி ஆனாலும் தோல்வி ஆனாலும் என்னுடைய உத்தரவு வரும் வரை இறங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே யாரும் இறங்க வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். ஆனால் 40 பேர்கள் அவருடைய உத்தரவை மீறி கீழே இறங்கிவிட்டார்கள். தோற்று ஓடிய படை பின்பக்கமாக பார்க்கிறது. அதிலே யுத்த உபாயங்களை நன்கு அறிந்திருந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு சின்ன இடம், இது அருமையான உள்ளே நுழைவதற்கான பாதை, 10 வீரர்கள் மட்டும்தான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 வீரர்களையும் சாகடித்து விட்டால் உள்ளே போய்விடலாம் என்று அவர் முடிவு செய்தவர் அந்த 10 வீரர்களை அம்பு செய்யக்கூடிய 10 வீரர்களில் ஒரு 200 பேர்கள் வந்து தாக்கி அவர்களை சாகடித்து விட்டு பின்பக்கமாக உள்ளே நுழைந்து விட்டார்கள். இங்கே நிலை என்ன தெரியுமா? எல்லோரும் வெற்றியாகிவிட்டது என்று எல்லாரும் திரும்பி போய்விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனிமையிலே நிற்கிறார். அந்த நேரத்தில் திடீரென்று 200 பேர் பின்பக்கமாக வந்து தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையாக மாட்டிக்கொண்டது அவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இப்னு குமையா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், இப்னு குமையா என்பவன் பெருமானாரை இனம் கண்டுகொண்டான். இனம் கண்டுகொண்டு அவர்களை தாக்குவதற்காக முன் வருகிறான். அதற்கு உம்மு அம்மாரத்துல் மாசினியா என்ற ஒரு சஹாபி, ஒரு பெண், உம்மு அம்மாரத்துல் மாசினியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபி பெண். அந்த பெண் சொல்லுகிறார்கள், பெருமானாரை அந்த பயன் பார்த்து விட்டார் என்பதை நான் தூரத்திலே கண்டுகொண்டேன். எனவே நான் ஓடி சென்று என்னுடைய அம்பினால் அவரை நான் தாக்கினேன். ஆனால் தாக்கினால் அந்த கொடியவன் 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தான். அதனால் அவனுடைய உடம்பிலே தாக்கு படவில்லை. அவன் என்னை தாக்கினான். அது என்னுடைய கைகளெல்லாம் 12 காயங்களை உண்டாக்கிவிட்டது. என் உடம்பெல்லாம் 12 வெட்டு காயங்கள். ஆனாலும் கூட அவனை நான் தாக்கினேன். அவன் பெருமானாரை சொல்லியிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு நான் அவனை தாக்கினேன். தாக்கியதற்கு பின்னால் அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திட்டி வந்தேன். ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், வீரர்கள் அத்தனை வீரர்களும் 700 வீரர்களும் பெருமானாரை தனியடித்து விட்டு ஓடிய சந்தர்ப்பத்தில் இந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டல்லவா ஆபத்து என்று கருதி தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொல்வார்கள், நான் வலப்பக்கம் திரும்பி பார்த்தேன், உம்மு அம்மாரத்துல் மாசினியா நின்று கொண்டிருக்கிறார். இடப்பக்கத்தில் திரும்பி பார்த்தேன், உம்மு அம்மாரத்துல் மாசினியா நின்று கொண்டிருக்கிறார். முன்னால் பார்த்தேன், உம்மு அம்மாரத்துல் மாசினியா நின்று கொண்டிருக்கிறார். பின்னால் பார்த்தேன், உம்மு அம்மாரத்துல் மாசினியா நின்று கொண்டிருக்கிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய தியாகத்தை நிச்சயவர்களாக உதுவுக்காக, நான் அல்லாஹ்விடத்தில் உமக்காக துஆ செய்கிறேன், என்ன வேண்டும் கேள் உம்மு அம்மாரா என்று கேட்கிறார். உம்மு அம்மாரா சொல்கிறார்கள், அல்லாஹ் மஜ்அல்னி ருஃபகாஇல் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்திலே உங்களோடு தோழமையாக உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மஜ்அல் ருஃபகாஇல் ஜன்னah, யா அல்லாஹ் இவருடைய சந்ததி அனைத்தையும் என்னிடம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்குவாயாக என்று மனம் நிகழ்ந்து துஆ செய்கிறார்கள். அப்படி துஆ செய்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அந்த அம்மா செய்த தியாகம் மகத்தான தியாகமாகும். அவருக்கு உம்மு அம்மாரத்துல் மாசினியா சொல்கிறார்கள், இந்த நேரத்திலே இப்னு குமையா பெருமானாரை நோக்கி ஒரு அம்பை எறிந்துவிட்டான். அந்த அம்பு வேகமாக போகிறது. நான் ஓடி போய் தடுப்பதற்காக போனேன். இதற்கிடையில் சன நேரத்தில் அந்த அம்பு பெருமானாரை தாக்குடுமோ என்ற நிலை ஏற்பட்டது. என்ன செய்ய முடியவில்லை, நான் வேகமாக்கிறேன். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக வந்த நெஞ்சை நடுவிலே கொடுத்து விட்டார். பெருமானாரை நோக்கி சென்ற அம்பு ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சை தாக்கி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் மட்டும் கனவேற்றி அந்த நெஞ்சை கொடுக்காமல் இருந்திருந்தால் பெருமானாரை நோக்கி குறித்து வீசப்பட்ட அந்த அம்பு ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தன்னுடைய நெஞ்சை அங்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நினைத்து பார்க்கவே நமக்கு அச்சமாக இருக்கிறார். ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, பெருமானாருக்கு ஆபத்து வரக்கூடாது என்றுதானே ஒருவர் தன்னுடைய நெஞ்சை கொண்டு வந்து அந்த அம்புக்கு இறக்கியாக இருப்பார். அவருக்கு ஒரு உயிர் பெரிதாக தெரிந்ததா? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரிதாக தெரிந்தார். உம்மா அம்மாரத்துல் மாசினியா ஒரு பக்கம் என்றால் ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நெஞ்சை கொடுத்து அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை காப்பதற்கு, தன்னுடைய உயிர் ஒரு கருவியாக இருப்பதற்கு பாக்கியம் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியோடு ஷஹீதாக இருக்கிறார்.
கணேசத்துக்குரிய பெருமக்களே, இந்த தருணத்திலே ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்பட்டு விட்டது. அதை இப்னு குமையா தான் எரிந்த அம்பு, தூரத்திலிருந்து எரிந்த அம்பு குறிதப்பாமல் போய் தாக்கிவிட்டது என்பதை கண்ட அந்த இப்னு குமையா முகம்மதை நான் கொண்டு விட்டேன் என்று ஒரு வதந்தியை பரப்பிவிட்டார். பரப்பிய அந்த வதந்தி சஹாபாக்கள் காதிலையும் போய் விழுந்தது. எல்லோருமே சோர்ந்து போய்விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தியை தாங்க முடியவில்லை. அத்தனை பேரும் தங்கள் வீரத்தை இழந்து அப்படியே பலவீனமாகிவிட்டார். கோழையாகி போயிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கோழையாகி போய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த வழியாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர், அவர்களுடைய சிறிய தந்தை அனஸ் இப்னு நதுர், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவர்களுடைய சிறிய தந்தை அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வேகமாக வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ஹஜ்ரத் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் இருக்கிறார்கள், மற்றும் அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாம் திகைத்து போய் நிற்கிறார்கள். அங்கிருந்து வந்தார் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் தேடி நிற்கிறீர்கள், ஏன் திகைத்து போய் நிற்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள், செய்வதறியாது நின்று கொண்டிருக்கிறோம். அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிந்தது அல்லவா, அதற்கு பிறகு நாம் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? அவர்களை கொண்டதற்கு பிறகு நாம் உலகத்தில் இருந்து என்ன பயன்? நீங்கள் எல்லாம் உயிர் வைத்துக் கொண்டு நிற்க வேண்டுமா? உங்களுக்கு ரோஷம் இல்லையா? பெருமானாரின் புத்தி இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டதற்கு பின்னால் நமக்கு இந்த உயிரில் என்ன பயன் என்று சொல்லி வீரமுள்ளவர்களாக ஏன் பிடிவார்கள் என்று சொல்லி உடனே அந்த களத்தில் சென்று பல பேர் வெட்டி குவித்து விட்டு தான் ஷஹீதாகிவிட்டார். இந்த காட்சி என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து வஃபாத்தான பிறகு நாம் வாழ்ந்து என்ன பயன் என்று வெறுமனே வார்த்தையை நான் சொல்லவில்லை, நான் வாழ்ந்து பயனில்லை என்று சொல்லி உடனடியாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அதே உலக களத்திலே நடந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாம் பெருமானாரின் அதிகமான பிரியம் தான் என்றாலும் கூட அந்த நேரத்தில் அவர்கள் சிதைத்து போய்விட்டார்கள். இப்படியும் ஒரு பிரியமா? அவர் போய் கொல்லப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்ட பிறகு நமக்கு என்ன பயன் சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அந்த எவ்வளவு யுத்தபரத்தினுடைய காவியங்கள் ஒவ்வொன்றாக படித்து பார்த்தோமையானால் பெருமானார் என்பது அவர்கள் அன்பு செலுத்துவதற்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், அந்த யுத்த காலத்திலே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட காயங்களை குறித்து விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வருகிறார். வந்தவர் யார சொல்லலாம், என் கையை பாருங்கள் என்று சொல்கிறார். அந்த கையிலே 5 விரல்களுக்கு பதிலாக ஒரு விரல் தான் இருக்கிறது. கட்டை விரல் மட்டும்தான் இருக்கிறது, 4 விரல்களை காணோம். தல்ஹா என்ன ஆயுது என்று கேட்டார்கள். யார சொல்லலாம், எதிரிகள் திடீரென்று உங்களை சூழ்ந்து கொண்டார்களா, அப்பொழுது நான் என்னுடைய உடம்பையெல்லாம் வைத்த வந்த அம்புகளை எல்லாம் நான் தடுத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது களத்திலே தனியில் மாற்றிக்கொண்டார்கள். இப்னு குமையா குறிவித்தார் என்றால் இது போன்று நானா சிக்கலிலும் சரமாரியான அம்புகள். அங்கே சஹாபாக்கள் உணர்ச்சி அடைந்து அவர்கள் பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் சொல்கிறார், யார சொல்லலாம், உங்கள் மீது வந்து விழுந்த அம்புகளை நான் தடுத்தேன், அதில் இந்த 4 விரலை பிச்சுக் கொண்டு போயிருக்கிறார். 4 அம்புகள் என்னுடைய 4 விரலை பிச்சுக் கொண்டு போயிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஹா, அந்த விரல்கள் இங்கே எங்கோதான் கிடக்கும், அதை எடுத்து வாருங்கள், நான் ஒட்ட வைக்கிறேன். இந்த 4 விரல்கள் எங்கோதான் கிடக்கும், எடுத்து வாருங்கள், நான் ஒட்ட வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள் என்றால் நிச்சயமாக அப்படியே ஒட்டிக்கொள்ளும். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்னு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி கண் பிரிங்கி கீழே விழுந்து விட்டது. ஒரு தற்காப்பு இருக்கிறேன், கண் பிடுங்கி கீழே விழுந்து விட்டது. கண்ணை கையில் தூக்கி கொண்டு ஓடோடி வருகிறார் பெருமானார். கண்ணை தூக்கி கொண்டு ஓடோடி வருகிறார். யார சொல்லலாம், யார சொல்லலாம், என்னுடைய கண் வெளியிலே வந்து விட்டது. என்னுடைய மனைவி ஏற்கனவே என்னை அழகில்லாதவள் என்று சொல்லுவார். என் மனைவி ஏற்கனவே என்னை அழகில்லாதவன் அழகில்லாதவன் என்று சொல்லுவார். இப்பொழுது கண்ணீர் இல்லாமல் போனால் பொட்டையும் என்று இதை குத்தி காட்டுவாரை யார சொல்லலாம் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சிரிப்பதா அழுவதா என்று தெரியும். அந்த யுத்த களத்திலும் கூட மனைவி என்னை பொட்டை என்று சொல்வாளே என்று கண்ணை கொண்டு வருகிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பரே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார். இந்த கண் போனால் பரவாயில்லை, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை உங்களுக்கு தருவார். யா ரசூலல்லாஹ் தன்னுடைய துஆ ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தரட்டும், இருந்தாலும் இந்த கண்ணையும் கொஞ்சம் பொருத்தி விடுகிறேன், என் மனைவியிடத்திலையும் நான் சொர்க்கமாக இருந்து விட்டு போகிறேன், சொர்க்கத்திலும் கிடைக்கட்டும், அது கூழுக்கு மாற்றி நீதிக்கு மாற்றி என்று சொல்வார்கள், அதுபோல சொர்க்கத்திலும் எனக்கு நல்ல சொர்க்கம் கிடைக்கட்டும், இதையும் கொஞ்சம் பொருத்தி விடுங்களேன் என்று பெருமானார்கள் கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணை எடுத்து அப்படியே தடை விடுகிறார்கள். அருமையாக பொருந்திக் கொண்டது மட்டுமல்ல, அவர் கடைசியில் வஃபாத்தாகிற வரை அவருடைய எல்லா சக்திகளும் குண்டி போனன, ஆனால் கண்ணுக்கு மட்டும் ஆற்றல் குறையவே. அவருடைய பேரன் சொல்லுவார், கொள்ளு பேரன் சொல்லுவார், இரவு நேரத்தில் ஊசி விழுந்தாலும் கூட எங்க தாத்தாவை தான் தேடுவோம், அதை எடுத்து தருவது. அவ்வாறு பொறுத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அந்த 4 விரலை எடுத்துவார்கள், நான் பொறுத்துகிறேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ், இப்படியே இருந்து போகும். ஏன் நான் தல்ஹா இப்படி சொல்கிறேன்? யா ரசூலல்லாஹ், மறு உலகத்தில் அல்லாஹ் என்னை எழுப்புவான், எழுத்து கேட்பான், உனக்கு ரபியின் மீது கொள்ளை பிரியுமா என்று கேட்பான். ஆமாம் யா அல்லாஹ், எனக்கு என் நபியின் மீது கொள்ளை பிரியும். அப்படியா, என்ன ஆதாரம் என்று கேட்பார். அப்போது இந்த 4 விரல்கள் இல்லாத கையை நான் காட்ட வேண்டும் அல்லவா? ரசூலுல்லாஹ் மீது எனக்கு அன்பு இருந்தது என்பதற்கு ஏதாவது ஆதாரம் மட்டுமே. ஆதாரம் கேட்கும்போது நான் எதை காட்டுறேன்? இந்த 4 விரல்களையும் ரசூலுல்லாஹ் மீது அம்பு வரக்கூடாது என்பதற்காக விரல்களால் தடுத்தேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் தடுத்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும் யா ரசூலுல்லாஹ். அதற்கு அடையாளமாக இருந்து விட்டுருவோம். என்ன அன்பு கண்ணியத்திற்குரிய பெருமக்களே! 1,24,000 சஹாபாக்கள் என்று சொன்னால் அந்த 1,24,000 சஹாபாக்களும் 1,24,000 சஹாபிகள். பெருமானாரின் மீது ஒரு அன்பு அவ்வளவு உயர்தரமான, நாமும் எண்ணி பார்த்தோம். அப்படியே அல்லாஹ் நம்மையும் மறுவதற்கு எழுப்பி நீ ரசூல் மீது அன்பு வைத்தேன் என்று சொன்னாயே, என்ன அடையாளம் என்று காட்டால் நாம் என்ன அடையாளத்தை எங்கே சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வானம் பாக்கியம் பெற்றவர்களே அபாக்கியவாதிகளாக 2007 அல்லவா பிறந்து தொலைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாம் பிறந்திருந்தோம், யாரா அவர்களுக்கு ஏதாவது சேவை செய்து முடிந்த சேவை செய்து அதை அல்லாஹ்விடத்தில் அடையாளமாக காட்டியிருப்போமே, நமக்கு காட்ட வழியிலேயே இந்த ஏக்கம் தான் நமக்கு பிறக்கிறது. கணேசத்துக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு உஹது களம் ஒரு உதாரணம் தான். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்த நேரம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிந்த அன்பு அவர்களுடைய குஸ்வா இந்த உலகம் அன்று சாப்பிட்டதுதான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்டதான் பிள்ளையின் தலைகளையும், அதற்கு பிறகு சாப்பிடவே இல்லை, அப்படியே பட்டை கிடந்தே இறந்து போய்விட்டது ஒரு ஒட்டகம். ஒரு ஒட்டகம் அதற்கு என்ன இருக்கும் பிரியம்? சராசரி ஒட்டகம் அது பட்டில் கிடந்தே அதற்கு பிறகு பச்சை தண்ணியை கூட வாய்க்கவில்லை, அப்படியே கிடந்து அப்படியே நோய்த்து மூத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்த உடனேயே அவர்கள் ஏறி பயணித்த அந்த கோவில் கடலை வேக வேகமாக ஓடியது, சரி வெடித்து ஓடியது. எங்கு ஓடுகிறது என்று பார்த்தால் ஒரு கிணற்றிலே விழுந்து தன்னுடைய உயிரை மயக்கிக் கொண்டது அவருடைய கோவில் கடல். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், பேரித்தம்பள தோட்டத்திலே பேரித்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் யாரோ ஒரு தகவலை சொல்லிவிட்டார்கள், கண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு பிரிந்து விட்டார். தகவலை கேட்ட அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே தன்னுடைய 2 கரங்களினால் கண் 2ஐயும் தோண்டி வெளியெடுத்தார். 2 கரங்களினால் கண் 2ஐயும் தோண்டி வெளியே எடுத்துவிட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த இந்த கண் வேறு எதையும் இனிமேல் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. என் கண்மணியை பார்க்காத இந்த உலகத்தில் நான் எதிர்பார்க்க முடியும். எனவே எனக்கு கண் தேவையில்லை. ரசூலுல்லாஹை பார்த்த கண்கள் அவர்களை பார்க்காமல் எந்த பொருளையும் பார்ப்பதற்கு தேவையில்லை என்று பிடித்து சொல்லி இருந்து விட்ட வரலாற்று நாம் எத்தனையோ வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள். உயிரை விட என்று சொன்னானே அல்லாஹ் சொன்னான் என்றால் அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உமர் அல்லாஹ்வுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன். பெருமானார் வஃபாத்தாகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த நேரத்திலே அங்கே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் இல்லை. இது யதார்த்தம்.
நெருங்கிய உறவினர்களுக்கு அந்த தீதார் உயிர் போகிற நிலை கொடுத்து வைக்காது என்று சொல்வார்கள். அதுபோன்று ரொம்பவும் நெருக்கமான ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கோ வெளியே சென்ற நேரம் பார்த்து பெருமானாருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. பெருமானார் உயிர் பிரிந்த நேரத்திலே அங்கு இருந்தவெல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெரிய மனிதனாக இருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் தரப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார். இந்த தகவலை பெற்ற உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார் தெரியுமா, உடனே தன்னுடைய உரையிலிருந்து வாளை உருவினார். வாளை உருவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகவில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இறப்பும் கிடையாது, ரசூலுல்லாஹ் இறந்ததாக மவனை எவனாவது சொன்னால் அவன் தலை அவன் கழுத்தில் இருக்கான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவிக்கொண்டு சுழந்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை, அவர்களுக்கு இறப்பும் கிடையாது. யாராவது ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததாக சொன்னால் கழுத்தை வெட்டி எறிந்து சுழந்து வருகிறார்கள். நண்பர்களால் உமரை சமாதானப்படுத்த முடியும். உமர் குமரிட்டால் யாரால் தான் சமாதானப்படுத்த முடியும்? பெரிய ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த வாழ் பெரிய ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த வாழ் எந்த வாழ் தெரியுமா? முகம்மதை கொலை செய்து வருவேன் என்று சூளுரைத்துக் கொண்டு புறப்பட்ட அந்த வாழ். ஒரு காலத்திலே மக்காவுடைய வாழ்க்கையிலே முகம்மதை நான் சேர்த்து விட்டு வருகிறேன், தாரும் நதுவா என்ற அந்த ஆலோசனை, எதிரிகளுடைய ஆலோசனையில் இருந்து புறப்பட்ட அந்த வீரகுண்டு எழுந்த அந்த வாழ்த்தான் இன்று எப்படி மாறி இருக்கிறது? முகமதை உமராலும் கொல்ல முடியாது, எந்த கொம்பனாலும் கொல்ல முடியாது, அவர்களுக்கு நோட்டும் கிடையாது, அவர்களை மரணிக்க செய்ய யாராலும் முடியாது என்று அந்த வாழ் சொல்கிறது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வருவேன் என்று சொன்ன வாழ் இன்று என்ன சொல்கிறது தெரியுமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதாக யாராவது சொன்னால் அவனை வெற்றுவேன் என்று சொல்கிறது. சரித்திரத்தை பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்திலே பல வினோதங்கள், அதிலே இது ஒரு வினோதம். இந்த வாழ் யாரும் அவர்களை அடக்க முடியவில்லை. நிசப்தம். உமர் சொல்வதுதான் உண்மையா? அவர் அறிவார்ந்த நிலையிலே பேசுவார். எப்பொழுதுமே உமர் சாதாரணமாக எதையும் எடை போட மாட்டார். அறிவு சார்ந்த நிலையைத்தான் அவர் சிந்திப்பார், நியாயமாக சிந்திப்பார். ஃபாரூக் அவர் சத்தியம் அசத்தியம் என்று பிரித்து பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். அபூபக்கர் இல்லாமல் கொஞ்சம் உணர்ச்சியிலே மஜ்தூப் என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்கிலே ஈடுபட்டவர்கள். இவர் அப்படி அல்ல, எல்லாத்தையும் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று என்று ஆய்ந்து பேசுபவர். ஆய்ந்து பேசுகின்ற உமரே இப்படி சொன்னார் என்றால் சஹாபாக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார். மௌனமான நிசப்தமான அந்த வேளையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கிருந்தோ வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் அடக்கப்பட்டிருந்த அந்த தரத்திலே அவர்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே உமர் உமரிட்டுக் கொண்டிருக்கிறார். யாராலும் அவரை அடக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தி கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து பார்த்தால் பெருமானாருடைய துக்கத்தை தாங்க முடியாமல் அவருடைய நெஞ்சு வெடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இது ஒரு பெரிய குழப்பம், இதை எப்படி சமாதானப்படுத்துவது என்று வருகிறது. பெருமானாருடைய துக்கத்தை தாங்க முடியாமல் அவருடைய ஏழையை வெடித்து தீரக்கூடிய நிலையில இந்த குழப்பத்தை எப்படி தீர்ப்பது என்று தெரிய முடியாமல் அங்கிருந்து வருகிறார்கள். வந்த உடனே ஹஜ்ரத் உமர் அவர்கள் தனக்கு சாட்சியாக அபூபக்கரை பிடித்துக் கொண்டார். அபூபக்கரே பார்த்தீரா, மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதாக சொல்கிறார்கள், நீங்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ் வஃபாத்திருக்கிறதா? அபூபக்கரை தனக்கு வக்காலத்தாக உமர் பிடித்துக் கொண்டார்கள். அபூபக்கரை நீங்கள் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாகி விட்டார்கள் என்று இந்த அறியாதவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மூத் வருமா? நீங்கள் சொல்லுங்கள். மூத் வருமா? நீங்கள் சொல்லுங்கள். மூத் வருமா? நீங்கள் சொல்லுங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதுரியமாக பிரச்சனையை சமாளித்தார். என்ன செய்தார்கள் தெரியுமா? உமரே பேசும் என்று உட்கார வைத்துவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم فمن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين என்ற வசனத்தை தான் ஓதினார்கள். திருக்குர்ஆனுடைய வசனம். முஹம்மது ரசூலுல்லாஹை தவிர கடவுள் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹை தவிர அல்லாஹ் அல்ல. இவருக்கு முன்னாலும் பல ரசூல்மார்கள் உலகத்திலிருந்து மறைந்திருக்கிறார்கள், மூத்தாகி இருக்கிறார்கள். எனவே இவருக்கு மௌத்து உண்டு.
இந்த முகம்மது மௌத்தானான், அவர் யுத்தகலத்திலே கொல்லப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய பாதையிலே திரும்பி ஓடுவீர்களோ? குஃப்ர் என்ற அந்த பழைய பாதையிலே திரும்பி ஓடி விடுவீர்களோ? அப்படி நீங்கள் ஓடினால் அல்லாஹ்விற்கு இந்திய அளவும் இடையூறு செய்துவிட முடியாதுங்களா? ஆனால் யார் பொறுமையாக துக்கத்தை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுகின்றார், அவர்களுக்கு நற்கூலி வழங்குகின்றார். திருக்குறானுடைய வசனத்தினுடைய கருத்து இதை ஓதுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய ஈமான் என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொன்னார் என்று சொன்ன உடனே தன்னுடைய உணர்வு, தன்னுடைய டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அப்படியான அபூபக்கர் உண்மை சொன்னார், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொன்னார் என்று உண்மை ஒத்துக்கொண்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனம் இறங்கியது என்று சொன்னான். அப்போ அபூபக்கரே, இப்படி ஒரு வசனம் இருப்பதே எனக்கு நினைவில்லாமல் போய்விட்டது, இப்படி ஒரு வசனம் இருந்ததே எனக்கு நினைவில்லாமல் போய்விட்டது, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா இப்படி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இது சொன்னான். எப்ப சொன்னான்? அந்த உஹது களத்தில் தான் சொன்னான். எல்லாம் அங்கே தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில் தான் சொன்னான். முகமது கொல்லப்பட்டதாக வதந்தி கிளம்பிய பொழுது அல்லாஹ் சொன்னான், முகமது கொல்லப்பட்டால் அல்லாஹ் ஜீவனாக இருக்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டீர்களா அல்லது முகமதை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் இங்கே சவால்பட்டாரே. அந்த வசனம் சொல்லப்பட்ட பொழுது அதற்கு உமர் அவர்கள் சதா நினைத்து கொண்டார். வந்ததன் பிறகு அவர்களும் அபூபக்கருடைய துணையோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார். முதலிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார். சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் மூடியிருந்த அந்த வெள்ளை துணியை எடுத்து முகத்தை பார்த்து அப்படியே நெற்றியில் முத்தமிட்டு, யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஜீவக்கரையோடையே இருப்பதாகத்தான் தெரிகிறது, நீங்கள் இறந்ததாக எனக்கு தெரியவில்லை, உயிரோடு இருந்தால் எப்படி இருப்பீர்களோ அப்படியே தான் எனக்கு தெரிகிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் நடந்து விட்டார்கள். அடுத்து உமர் சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கடக்கப்பட்டிருக்கிறது. உமர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யா ரசூலல்லாஹ், அன்று ஒரு நாள் பெருமானார் பேசிய அந்த அன்று ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்வா ஓதிக் கொண்டிருந்தார்கள். பெரும் திரளான ஃபத்வாவை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே திடீரென்று எங்கிருந்தோ ஒரு அழுகை குரல் கேட்கிறது. குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. உள்பணிவாசலிலே குழந்தைகளே இல்லை, எப்படி குழந்தை எழுவதை போது சத்தம் இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா, ஒவ்வொருவரும் காலை தீட்டிக் கொண்டு செல்கிறார்கள். எங்கிருந்து அழுகை வந்தது என்று தெரிய முடியவில்லை. இந்த தருணத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்து மிம்பருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தூண், பேரித்த மரத்தினுடைய அடிமரத்தினாலான ஒரு தூண், அந்த கூரைக்கு தாங்குகோலாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு தூண், அந்த தூணை கட்டி அணைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வினோத செயலை பார்த்தவர்களுக்கு தான் தெரிகிறது, சப்தம் அங்கிருந்துதான் வந்திருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடிந்தது, சப்தம் அங்கிருந்துதான். எல்லோரும் உணர்கிறார்கள், சப்தம் அங்கிருந்தான். பெருமானார் தூணிடத்திலே பேசுகிறார்கள். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுது ஆர்ப்பரிக்கிறாய்? எப்போதும் உன் மீது சாய்த்து நான் குத்துவா ஓதுவேன், ஆனால் மக்கள் அதிகமாக போய்விட்ட காரணத்தினால் ஒரு உயரமான இடத்திலிருந்து குத்துவா ஓதினால் நல்லதே என்று நண்பர்கள் ஆசைப்பட்டார்கள். எனவே படி செய்து நான் நேரிலே ஓதினேன். உன் மீது சாய்ந்து ஓதுகின்ற நான் இன்று உன்னை விட்டு பிரிந்து உயரமான படியை நான் சென்று விட்டேன் என்பதற்காக வேண்டியா அழுகிறாய்? நான் எங்கே போய்விட்டேன், உன்னை சுற்றி சுற்றித்தானே வரப்போகிறேன், ஏன் உன்னை நான் கைவிட்டு விட்டேன் என்று எண்ணுகின்றாய்? உன்னை சுற்றி சுற்றித்தானே வரப்போகிறேன், ஏன் உன்னை கைவிட்டேன் என்று நீ எண்ணுகின்றாய்? அழுகாதே அழுகாதே. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒரு உயரமான இடத்திலிருந்து பிரசங்கம் செய்தால் எல்லோருக்கும் கேட்குமே என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் உயரமான இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டேன் தவிர உன்மீது எனக்கு வெறுப்பு கிடையாது, உன்மீது எனக்கு எந்த பிரியும் கிடையாது. நான் உன்னை விட்டு பிரிந்து விடவில்லை, எங்கும் போக மாட்டேன், உன்னையே நான் சென்று அழைப்பேன், அணைத்துக் கொண்டே இருப்பேன் என்று பெருமானார் அழைக்கிறார்கள். அழைத்த பொழுது அந்த தூண் அழுகையை குறைத்து குறைத்து தேய்ந்து அந்த ஒலி மறைந்த காட்சி. கூடியிருந்த அத்தனை சஹாபாக்களும் பார்த்தார்கள். ஈச்ச மரத்திலே தூண், பூமியில் முளைத்துக் கொண்டிருக்கூடிய தூண் அல்ல, பூமியிலிருந்து வேரை வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டு அது ஒரு மரத்துடைய கூரையுடைய தூண்டுகோலாக தாங்குகோலாக நிற்கப்பட்ட ஒரு தூண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அதன் மீது சாய்ந்து குத்பா ஓதுவார்கள்.
இன்று அதை விட்டுவிட்டு மெம்பரிலே ஓதினார்கள் என்பதற்காண்டி அழுது ஆர்ப்பரித்த வரலாறு புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கின்ற ஆதாரப்பூர்வமான வரலாறு. சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் பார்த்தார்கள். இதை மறுப்பவர்கள் ஒருவர் கூட கிடையாது. இது வரலாறு நடந்த நிகழ்ச்சி. ஹஜ்ரத் உமர் பேசுகிறார்கள் பெருமானாருக்கு, யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த தூண் தங்களுடைய சாதாரண பிரிவை தாங்க முடியாமல் அழுதது. தங்களுடைய சாதாரண பிரிவை தாங்க முடியாமல் அழுதது. அப்படியானால் நிரந்தரமாக பிரிந்து இந்த ஜீவனோட உமர் உங்களை பிரிந்து எப்படி இருக்க போட்டார்? அதனால் தான் சுத்தி வேதனைத்து விட்டது. ஏன் ஏதோ வளர்க்கிறார். அந்த தூணுக்கு உயிர் கிடையாது, அந்த தூணுக்கு ஜீவன் கிடையாது. நீங்கள் அன்று மூத்தாகிடவில்லை. அன்று அதை விட்டு ஒரு தூணிலே விட்டு நீங்கள் வெம்பதியை கேட்டீர்கள். அதற்கே அந்த தூண் அவ்வளவு ஆர்ப்பிட்டதே. உங்கள் தாரை சுற்றி சுற்றி வந்த உமர் இனி யாரை அழைப்பிட்டு வருவாங்க? யாரும் சொல்லலாம். இந்த ஜீவனோட உமர், இந்த ஜீவனோட உமர் இனிமேல் யாரும் அழைப்பிட்டு வருவார்? அதனால் தன் புத்தி வேதனைத்து போய்விட்டது. யாரும் சொல்லலாம், நான் உலகாக அழைத்து விட்டேன், தாங்கள் பார்த்தாக்கவில்லை என்பதாக சொன்னேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் எவ்வளவு மீறி வைத்திருக்கிறார். மனிதர்கள் மட்டுமல்ல, கல் கரடு போன்ற பொருட்களும் பெருமானார் மீது அன்பு செலுத்திய அந்த வரலாறு நீங்கா இடம்பெற்ற வரலாறாக இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய அன்பை காட்டுவதற்கு அவர்களுக்கு வழி இருந்தது, ஒரு தொடர்பு இருந்தது. ஆனால் காலங்களால் தூரமாக, நாட்டால் தூரமாக வாழ்ந்திருக்கின்ற நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அன்பு செலுத்துவதற்கு என்ன வழி என்று யோசிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் அருமையாக நமக்கு தந்திருக்கின்றான் அந்த ஸலவாத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு செலுத்துவதற்கு அற்புதமான ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த ஸலவாத். இந்த ஸலவாத்தை நீங்கள் சொல்வீர்களேயானால் இது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த ஸலவாத்தை சொல்வீர்களேயானால் பெருமானோரோடு உங்களுக்கு அன்யோன்யம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் நமக்கு பல ஹதீஸ் ஷரீஃபிலே காட்டப்படுகின்றது. யாராவது ஒருவர் பலைத அஹதின் உம்மத்தி யுஸல்லி அலைஹி ஸலாத்தன் இல்லா அம்மாஹு பிஸ்மிஹி வ இஸ்மஹி. இந்த ஸலவாத்து அன்பினுடைய ஒரு சிறந்த வெளிப்பாடு, அன்புடைய ஒரு சிறந்த வெளிப்பாடு, அன்புடைய ஒரு பெரிய இணைப்பு. ஏனென்றால் நாம் யாரோ, நம்முடைய ஊர் யாரோ, நம் தாயார் யாரோ, நம்முடைய தந்தை யாரோ, நாம் பேசுகின்ற மொழி யாரோ, நாம் இந்த நாடு. ஆனால் இன்று ஒரு ஸலவாத்தை நாம் சொல்லுவோமே, ஆனால் உடனடியாக இந்த ஸலவாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அடுத்த கணனி, அடுத்த மணித்துளியே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அந்த மணித்துளியே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எப்படி சேர்க்கப்படுகிறது என்றால், இன்னாருடைய மகன் இன்னார், நம் தாய் பேர், நம் தந்தை பேர் சொல்லி, நம்முடைய இனங்கள் சொல்லி பெருமானாரிடத்தில் அந்த ஸலவாத்தை சொல்லப்படுகிறது. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் இணைந்து போய்விடுகிறோம். வேறு யாரோடு இப்படி தொடர்பு கொள்ள முடியுமா? நம்ம வாப்பா இறந்துட்டார், அவருக்கு நமக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் என்று ஏதாவது செய்து அவரோடு தொடர்பு ஏற்படுத்த முடியுமா? யாராவது கொண்டு நாம் கொடுக்கின்ற அந்த ஞானத்தை கொடுப்பார்கள். ஆனால் இனம் சொல்லப்படாது, நமக்கு அது இனம் தரப்படாது. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ திருக்கதர்கள், எத்தனையோ மேலாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களோடு ஏதாவது தொடர்பு ஏற்படுத்த முடியுமா? ஏதாவது ஏற்படுத்த முடியுமா என்றால் சத்தியமாக அந்த கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஸலவாத் உடனடியாக அந்த மணித்துளியே பெருமானாருக்கு கடவுளுக்கு வைக்கப்படுகிறது. நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆயிரம் ஆயிரம் ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டே இருந்தோம். நம் பேர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சலாம் சொல்லும்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லப்படுகிறோம், வ அலைக்கும் ஸலாம் என்று பெருமானார் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அன்பு எவ்வளவு பெருகி போய்விடும். சொல்வார்கள், சலாம் சொல்லுங்கள் அன்பை பெருக்குங்கள், சலாம் சொல்லுங்கள் அன்பை பெருக்குங்கள் என்றால் ஜீவனுள்ள மக்களோடு சலாம் சொல்லுங்கள் அன்பை பெருக்குங்கள் மட்டுமல்ல, என் மீது சலாம் சொல்லுங்கள், என் அன்பை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூத்திரமாக தெரிவித்திருக்கிறார். அவ்வளவு அன்பினுடைய குடைப்பு அன்பான பெருமக்களே, நான் சொல்வது கவன ஈர்ப்பு போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம். அப்படி என்றால் என்ன? அரசாங்கத்திலே சிலருக்கு கவன ஈர்ப்பை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணுவார். ஏதோ கோரிக்கை சொல்லிட்டே இருக்கிறோம், அரசாங்கம் செவியேற்பதே இல்லை. நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், அரசாங்கம் செவியேற்பதே இல்லை. எனவே அரசாங்கத்தோடு ஒரு
தொடர்பு ஏற்படுத்த வேண்டும், அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று எழுதுவார்கள். 4 பஸ்ஸை போட்டு வைப்பார்கள். 4 பஸ்ஸை போட்டு வைப்பார்கள். அரசாங்கத்திலே கவனம் திரும்ப வேண்டும். அது உண்ணாவிரதம் இருப்பார்கள். அரசாங்கத்திலே கவனம் அங்கே திரும்ப வேண்டும். அது ஒரு பெரும் கூட்டத்தை, வரலாறு காணாத பெரும் கூட்டத்தை கூட்டி அதன் மூலமாக கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்பதற்கு எதுவும் வழி இருக்கிறதா? அல்லாஹ் அர்ஹமர் ரஹீம், எல்லோரும் மீதும் அவன் நம்பு கொண்டவன். அவனுடைய சிந்தனையிலே சுலைமான் வேறு, அந்த அரபாத் மலையிலே ஊர்ந்து திரிகின்ற எறும்பு வேறல்ல. அல்லாஹ்வுடைய அந்த ஆளுகையிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வேறு, மலையிலே ஊர்ந்து இருக்கின்ற எறும்பு வேறல்ல. வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொழுகாமல் நின்று கொண்டிருக்கிறார், அசர் தொழுகைக்கு நேரமாக விட்டது என்று நினைவு காட்டுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிடுகின்ற ரப்பல் ஆலமீன், ஜிப்ரீலே இப்படி போகிற வழியிலே அரபாத் பெருவழியிலே ஒரு நுண்டி எறும்பு, கருப்பு எறும்பு தன்னுடைய கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் மழை வர இருக்கிறது. மழை வருவதற்கு முன்னால் அதை பிடித்து கூட்டையை விட்டுவிட்டு செல்லும் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடுகிறார் என்ற செய்தி ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் அர்ஹமர் ரஹீம், அவனுக்கு எல்லாமே ஒன்றுதான். மனிதர்களாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், பாம்பு தேடாக இருக்கட்டும், பரப்பன ஊர்வன எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆளுகை இருக்கிறார். அவர்களுக்கு சம அன்பு பெற்றவைகள் தான். அப்படிப்பட்ட அந்த அன்பாளனுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்ப வேண்டும், நம் பக்கம் ஈர்க்க வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதற்கு வழி உண்டா என்று கேட்டீர்களேயானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பெருமானாரின் மீது ஒரு தடவை செலவாக்கி சொல்லுங்கள். உடனே அந்த 10 தடவை உங்களுக்கு செலவாக்கி விடுறார். மன் ஸல்லா அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது ஒரு செலவாக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அல்லாஹ் 10 முறை செலவாக்குகிறார். ஒரு முறை ரசூலோடு அறிமுகப்படுத்தப்படுகிறீர்கள். இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் இந்த நேரத்தில் இத்தனை செலவா சொன்னார் என்பதாக பெருமானாருடன் நீங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறீர்கள். இது தகவல் அறிந்தவுடன் அல்லாஹ் என்ன செய்கிறான்? 10 முறைகள் இன்னாருடைய மகனே, இன்னாருடைய மகனே உன் மீது அருள் உண்டாகட்டுமாக, இன்னாருடைய மகனே, இன்னாருடைய மகனே உன் மீது அருள் உண்டாகட்டுமாக என்று 10 முறை அல்லாஹ் அல்வாக்கு. அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய பிரியத்தை நம்பக்கம் திருப்புவதற்கு அற்புதமான ஒரு தூண்டுகோல் சொல்லலாம். நாம் ஜும்மாவுடைய தினத்திலே சொல்ல கேட்போம், சொல்லிக் கொண்டிருப்போம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள் நபியின் மீது. மூமின்களே நீங்களும் ஸலவாத்தும் சொல்லுங்கள், ஸலாமும் சொல்லுங்கள் என்ற அந்த திருவசனம் அல்லாஹ் ஸலவாத் சொல்வது நபியின் மீது எப்படி என்றால், அல்லாஹ் மீது ஸலவாத், ரசூலின் மீது ஸலவாத் சொன்னவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்வதன் மூலமாக, ரசூலின் மீது ஸலவாத் சொன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாக ஸலவாத் சொல்வதன் மூலமாக ரசூலின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்வதை போன்று இருக்கிறது என்று விரிவுரையாளர் நமக்கு விளக்கி தருகிறார். அல்லாஹ்வுடைய கவனத்தை நம் பக்கம் ஈர்ப்பது. இதனால் தான் நான் ஒரு முறை கூறியிருக்கிறேன். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத் சொல்ல விரும்புகிறேன், எவ்வளவு சொல்லட்டும் என்று கேட்கிறார். அதிகமாக ஸலவாத் சொல்ல விரும்புகிறேன், எவ்வளவு சொல்லட்டும்? ஒரு 100 அல்லது ஒரு 1000 அது 10,000 அது 1,00,000 எவ்வளவு சொல்லட்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், மாஷீத, உங்க விருப்பம், அதுல நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ அவர் சொல்றார், அசுல்ச, என் நேரங்களிலே 1/3 பாகத்தை, 1/3 பாகம் என்றால் 8 மணி நேரம், 8 மணி நேரம் ஸலவாத் சொல்வதிலேயே கிடைக்கட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாஷீத, உங்க விருப்பம், ஆனால் இன்னும் அதிகரித்தால் உமக்கு நல்லது, இன்னும் அதிகரித்தால் உமக்கு நல்லது என்று கூறுகிறார். 8 மணி நேரம் ஸலவாத், எத்தனை ஸலவாத் சொல்லலாம் எண்ணி பாருங்கள். 8 மணி நேரம் ஸலவாத் சொல்கிறேன் என்றால் பெருமானார் சொல்கிறார்கள், இன்னும் அதிகரித்தால் உமக்கு நல்லது. உடனே புரிந்து கொண்ட அவர், சமிதியை புரிந்து கொண்ட அவர், அந்நிஸ்வயார சொல்லலாம், அந்நிஸ்வயார சொல்லலாம், சரி பாதி நான் ஸலவாத் சொல்லுவேன். 12 மணி நேரம், 24 மணி நேரத்திலே 12 மணி நேரத்தை நான் ஸலவாத் சொல்வதிலே கிடைக்கப் போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் மாஷி, ஓம் விருப்பம், அதுல நான் என்ன தலையிடுவது இருக்கிறது, ஆனால் இன்னும் அதிகரித்தால் உங்களுக்கு பாதியோடு அறிந்து மாற்றலாம். உடனே அவர் புரிந்து கொண்டார்,
பூராவுமே உங்களுக்கு செலவாட் சொல்வதிலேயே செலவழிக்கக்கூடிய என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதன் யுக்ஃபா அம்முக வ யுகஃபரு லக ஸம்புக. அப்படியானால் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்படும், உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும். இவர் நேரத்தை செலவாட் சொல்லத்தான் கழித்தார், பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, ஆனால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இவர் செலவாட் சொல்வதற்காக தன்னுடைய நேரத்தை கழித்தார், தன்னுடைய தேவைகள் எல்லாவிடத்திலும் கேட்கவில்லை, ஆனால் இந்த தேவைகள் என்ன என்று அல்லாஹ்வால் நிறைவேற்றப்படுகிறது. இதன் முக்பாலக ஹம்முக ஒ யுகஃபருலக ஸம்புக. புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே இது அறிவிக்கப்படுகிறது. ஆமாம், அல்லாஹ்வுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நம்பக்கம் நம் அதிகமான அளவிலே திரும்ப வைப்பதற்கான ஒரு அற்புதமான கைங்காரியம் தான் செலவாகும். கணேசத்துக்குரியவர்களே, இந்த செலவாக்கு ஏராளமான செலவாக்கு. செலவாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செலவாக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த செலவாக்கை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த செலவாக்கு மட்டும்தான் சொன்னார்களா என்றால் ஹதீஸிலேயே ஆயிரக்கணக்கான ஹதீஸ் செலவாக்கள் சொல்லி தரப்படுகிறது. நமக்கு யாரோ பாச்சாண்டி காட்டுவதற்காண்டி பூச்சாண்டி காட்டுவதற்காண்டி இந்த ஒரு செலவாத்தான் சொல்ல வேண்டும், மற்ற செலவாத் சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கிறார்கள். ஹதீஸிலேயே இமாம் ஜக்கரியா மௌலானா எழுதிய செலவாத்தை சிறப்புரை பார்க்கின்றாலே ஆதாரப்பூர்வமான ஆயிரக்கணக்கான செலவாத்துகள் இருக்கின்றன. ஒரு செலவாத்து தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தல்ல, ஆயிரக்கணக்கான செலவாத்து. ஆனால் பெருமக்கள் தன்னுடைய மன இயக்கங்களை தன்னுடைய வாக்குகளின் வாயிலாக வடித்த செலவாத்துகள் 12,000 வகையான செலவாத்துகள் இருப்பதாக பெருமக்கள் சொல்கிறார். செலவாத் என்பது பெருமானாரை பெருமைப்படுத்துகின்ற வார்த்தை. அது அவனுக்கு எந்தெந்த வாயிலெல்லாம் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் பெருமைப்படுத்தலாம். அப்படியெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய அந்த செலவாத்துகள் பெருமக்கள் நமக்கு 12,000 வகையான செலவாத்துகளை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி, இன்னொரு செலவாத்தை நாம் பிடித்துக் கொண்டு பெருமானாரிடத்தில் அதிகமான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு அன்பு செலுத்த முடியவில்லையே, பெருமானாருடைய அன்பு காணிக்கையாக நாம் எதையும் செலுத்த முடியவில்லையே, நம் காலத்தில் நாம் வாழாமல் போய்விட்டமே இந்த ஏற்கம் நம்மிடத்தில் இருக்குமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதற்கு நமக்கு ஒரு துருப்பாக ஒரு வசீலாவாக தரப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பெருமக்கள் மிகப்பெரிய பாக்கியங்களை அள்ளி கொண்டிருக்கிறார். பல செலவாத்துகள், அது ஒரு சின்ன செலவாத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். பின்னர் யாரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். வியாபார வரக்கத்திற்கு அனுபவபூர்வமான செலவாக்கு என்பதாக பெருமக்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஏராளமான செலவாக்குகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு செலவாக்கை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அன்பு படைத்து ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அற்புதமான ஒரு வேலை. 100க்கு 100 அதை நாம் தவற விட்டு விடுகிறோம். அற்புதமான ஒரு வேலை, 100க்கு 100 தவற விட்டுகிறோம். அதுதான் பாங்கு சொல்லி முடித்தவுடன் சொல்லப்படக்கூடிய பாங்கு துவா. பாங்கு சொல்லி முடித்தவுடன் சொல்லப்படக்கூடிய பாங்கு துவா அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆனால் பெரும்பாலும் இதை தவறிவிடுவார். பாங்கு சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்வதற்கும் நமக்கு நினைவுறுவதில்லை. பாங்கு சொல்லி முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று பெருமானார் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு துவா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மத்தி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி ஆதி சய்யிதினா முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலத வத்தரஜத்தர் ரஃபீலத ஷரீஃபத வபஹு மகாமம் மஹ்மூதா. பாங்கு துவா. அந்த பாங்கு துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்திய ஒன்று. அல்லாஹ்வுடைய மனத்திலே இடம் பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மனத்திலே இடம் பெறுவதற்காக வேண்டி நமக்கு தந்தது ஒரு துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகாம் மஹ்மூதா என்ற இடத்திலே யா அல்லாஹ் நீ எழுப்பு என்று கேட்கின்ற ஒரு துவா. யா அல்லாஹ் மறுவகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மகாம் மஹ்மூதா என்ற உயர்ந்த தளத்திலே நீ அவர்களை எழுப்பு என்று கேட்கின்ற துவா கேட்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் படிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் கேட்டால்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மகாம் மஹ்மூதா கிடைக்க போகிறதா? இல்லை. அல்லாஹ்வே சொல்லிட்டான், அஸா யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமம் மஹ்மூதாவில் அல்லாஹ் எழுப்ப போதுமானவன்.
அவனே வாக்களித்து விட்டான். மகாம் மஹ்மூதாவைத்தான் நாம் எழுப்ப போகிறோம் என்று வாக்களித்ததற்கு பிறகு இந்த மக்களுடைய இந்த துவா எதுக்கு? அல்லாஹ்வே ஸலவாத் சொன்ன பிறகு இச்சாக்கான நம்முடைய ஸலவாத் ரசூலுல்லாஹ்வுக்கு எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னல்லாஹ மலாயிகத்து ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எழுத்தாங்கதான். இன்னல்லாஹ மலாயிகத்து அல்லாஹும் மலக்களும் ஸலவாத்துதார்கள் பிச்சைக்காரங்க உங்க ஸலவாத் எதுக்குறா என்று சொல்லல. அதுக்கு பதிலாக அல்லாஹும் மலக்களும் ஸலவாத் சொன்னதற்கு பிறகு நம்முடைய ஸலவாத் என்ன செய்ய முடியும்? அரிசுவரை போய் சேருமா என்பது சந்தேகமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தலைக்கு மேல் நாம் செய்த பாவங்களின் காரணமாக நம்முடைய தலைக்கு மேல் அது ஏறுமா என்பது சந்தேகமான ஒன்றாக இருக்கிறது. இது போய் பிடிக்க போகிறதா இந்த ஸலவாத்து? ஆனாலும் கூட அல்லாஹ்வுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பிரியம், ஒரு விளையாட்டு என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் சான்றோர் என்று மற்றவர்களால் சொல்லப்படுவதை பெற்றவன் இப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ, தன்னுடைய மகன் சான்றோன் என்று மற்றவர்களால் போற்றப்படுகின்ற பொழுது பெற்றவன் இப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ, அதுபோன்று அல்லாஹ் மகிழ ஆசைப்படுகிறார். தன்னுடைய ஹபீபை எல்லோரும் புகழ வேண்டும், தன்னுடைய ஹபீபை எல்லோரும் புகழ வேண்டும் ஆசைப்படுவதனுடைய வெளிப்பாடுதான் ஸலவாத் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வதன் மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லி அதுக்கு ஊக்கம் போனதாக நீங்கள் ஒரு தடவை சொல்கிறீர்கள், நான் 10 தடவை சொல்கிறேன் என்பதை இம்மல். அதே நிலையில் தான் மகாம் மஹ்மூதாவை நான் கொடுக்க போகிற விஷயம், ஆனால் நீங்களும் கொடுக்கும்படியாக உங்களுடைய நாமங்களை சொல்லுங்கள். என் ஹபீபுக்கு மகாம் மஹ்மூதா கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் விருப்பப்படுவதை பார்த்து நான் சந்தோஷித்து வருகிறேன். உண்மையான அந்த பெற்ற உள்ளம் போன்று, அந்த தந்தை உள்ளம் போன்று, பாவமான அந்த தாய் உள்ளம் போன்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். நாமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாமெல்லாம் மகாம் மஹ்மூதாவை கேட்க வேண்டும், பிரியப்படுகிறான். ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி விளக்கிவிட முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமை சந்தையிலே ஏலம் விடப்படுகிறார். எடைக்கு எடை பொன் தரலாமா, எடைக்கு எடை கஸ்தூரி தரலாமா என்று மன்னர்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமையான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விலைக்குவார்கள். அப்போ ஒரு கிழவி அம்மா அங்கிருந்து வந்தார். அவர் தன் கையினால் நூற்ற நூல், தன் கையினால் நெய்த அந்த நூலை கொண்டு வந்து அந்த நூல் பங்கை வைத்துக் கொண்டு யூசுபை ஏலம் கேட்கிறேன், யூசுபை ஏலம் கேட்கிறேன். ஒரு ஆள் சிரிச்சுட்டார். சும்மா சிலை உனக்கு கொஞ்சமா புத்தி இருக்கா, உனக்கு கொஞ்சமா புத்தி இருக்கா? மன்னாரி மன்னர்கள் எல்லாம் எடைக்கெடை தங்கம் தரவா கஸ்தூரி தரவா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நூல் கொஞ்சம் வச்சுட்டு முகமது ஏலம் எடுக்கிறேன், யூசுபை ஏலம் எடுக்கிறேன் என்று சொல்றாரு. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காரா? அவர் சொன்னா நான் அறிஞ்சுதான் கேட்கிறேன். ஏன்னா யூசுஃபு வெறும் அடிமை மட்டுமல்ல, ஒரு நபி. யூசுப் என்பவர் வெறும் அடிமை, உங்கள் கண்களுக்கு அவர் ஒரு அடிமையாக தருகிறார். ஆனால் எனக்கு அவர் நபி என்பது அடித்து தரப்பட்டிருக்கிறது. ஒரு நபி மறு உலகத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். இந்த நபி ஏலம் கூறப்பட்ட பொழுது யார் யாரெல்லாம் ஏலம் கேட்டீர்கள் என்று கேட்பான். அப்போது யாரெல்லாம் நானும் ஏலம் கேட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சாட்சி வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன். எனக்கு கிடைப்பார் என்று நம்பிக்கை இல்லை, கிடைக்காது என்பது தெரியும். இருந்தாலும் கூட ஏலம் கேட்டவரெல்லாம் யார் என்று கேட்கின்ற பொழுது நானும் ஏலம் கேட்டேன் என்று சொல்வதற்காக வேண்டி என்னுடைய இந்த பஞ்சு புள்ளியை வைத்துக் கொண்டு நான் கேட்கிறேன் என்று சொன்னார். அது ஒன்று. என் ஹபீபின் மீது ஸலவாத் சொன்னவர்கள் எல்லாம் யார்? வாருங்கள் இங்கே. 1000 சொன்னவர்கள் அங்கே வாருங்கள், 10 லட்சம் சொன்னவர்கள் இங்கே வாருங்கள் என்று என்னுடைய ஹபீபுக்கானே மகாம் மஹ்மூதாவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் எல்லாம் யார் என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது யார்னா நான் கேட்டேன் 5 வேளை தொழிலையும் பாம்பு தொழிலே நான் கேட்டேன் என்று சொல்லி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்பின் பிணைப்பை பார்த்தீர்களா? ஸலவாத் எவ்வளவு அன்பு பிழைப்பு! ரசூலுல்லாஹ் நம்ம ஸலவாத் சொல்ல, அதனால அல்லாஹ் நம்ம மேல கிருபையாய் 10 தடவை ஸலவாத். அல்லாஹ் வெறும் ஸலவாத்தோட நிற்பான். அவன் 10 தடவை நம்ம மீது கவனத்தை திருப்புகிறான் என்றால் நம்முடைய தேவைகள் அவனுக்கு தெரியாதா? நம்முடைய வேண்டுகள் அவனுக்கு தெரியாதா? நம்முடைய சங்கடங்கள் அவனுக்கு தெரியாதா? அதை அவன் அவனுக்கு கருணையுடைய பார்வை கொண்டு பார்த்து விட்டால் தான் அப்படி நிர்மூலமாகிவிடுமே. நாம் ரசூலின் மீது ஸலவாத் சொல்ல, அந்த ஸலவாத் அல்லாஹ் மீது கொண்டு போய் சேர்த்து அவனுடைய அன்பை நம் மீது திருப்புகிறது. நாம் ரசூலுல்லாஹி ஸலவாத் சொல்ல, அல்லாஹ் ரசூல் மீது பிரியப்பட்ட காரணத்தினால் நம்ம மீது ஸலவாத் சொல்ல ஒரு ரவுண்டிங். அன்பனுடைய சரியான பிணை. ஒரு பெண்ணை ஒருவன் காதலிக்க முற்படுகின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள சின்ன பையனை கூப்பிடுவான். அந்த சாக்லேட்டை கொடுத்து, எப்பா இந்த சாக்லேட்டை வச்சுக்கா, அந்த சவாலை கொண்டு போய் சாக்லேட்டை இவனை கொடுத்து இவனை பிரியப்படுத்தி இந்த பிரியத்தின் மூலமாக அந்த பிரியத்திற்கு தூண்டுகோல் அமைக்கிறான். அதுதான் இது ஒரு பிச்சாத்து செலவாக்கி நாம சொல்லி, சாக்லேட் கொண்டு பிச்சாத்து செலவாக்கி நாம சொல்லி
சொல்லி அதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை பெற்று அல்லாஹின் மூலமாக ரசூல் அல்லாஹின் மூலமாக அந்த அன்பை திரும்ப பெறுகின்ற இந்த அற்புதமான வளைவுதான் அன்பின் வளைவுதான் சலவாத். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மகாம மஹ்மூதா என்ற அந்த துவாவை யாருமே நாம் கேட்க மறந்து விடக்கூடாது. ஆனால் எத்தனை பேருக்கு செலவாக்கு அந்த மகாம மஹ்மூதாவை கேட்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தனையை செலுத்தி பாருங்க. எத்தனை பேர்கள் கேட்கிறார்கள்? பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு தன்னுடைய டிவியை கூட அமைத்தாதவர்கள் இன்று நாகரிகம் அங்கே ஒரு காலம் இருந்தது. ஏன் பாங்கு சொல்றாமா, சத்தமோடு பேசாத, அப்படியெல்லாம் இருந்தது. பாங்கு சொல்லப்படுகிறது இங்கு கோரமான கடுமையான சாமி பாட்டு பாடப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அவங்க நாம் குறைவி செய்கிறோம் என்ற எண்ணமோ கொஞ்சம் கூட இல்லாமல் நாம் செய்கிறோமே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் பெற்ற வாக்கியங்கள் எத்தனை இருக்கிறது. அவர்களுக்கு கேட்டு சொல்லுகிறார்கள். பெருமானார் எதையுமே நம்மிடத்தில் சொல்லவில்லை, எல்லாம் அவர்கள் தான் நமக்கு செய்தார்கள் என்கிற அவர்கள் நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. ஒன்றே ஒன்றுதான் சொல்வார்கள், ஒன்றே ஒன்று. தாங்கள் சொன்னார் எனக்காக இந்த துவாவை கேளுங்க. இந்த ஒன்றுதான் சொல்கிறார்கள். அதையே நம்மால் செய்ய முடியவில்லையே, 10,000 சொல்லி இருந்தால் வந்தால் நாம் எப்படி செய்ய முடியும் என்று எண்ணிப்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸலவாத் நாம் ஓத ஓத நம்முடைய கவலைகள் நீங்கும். ஸலவாத் ஓத ஓத நம்முடைய துன்பங்கள் அகலும். ஸலவாத் ஓத ஓத அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், ரசூலுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு அருகதைப்பட்டவர்களாக ஆவோம் என்பது மட்டுமல்லாமல் மறுமையில் நாம் போய் நின்ற உடனேயே நீதானே லட்சம் ஸலவாத் சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வா என்று கூப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஆனந்தம், நமக்கு ஏற்படுகின்ற பெருமை மற்றவர்களுக்கு மத்தியில் ஈடு இணைந்தார். அத்தகைய பாக்கியத்திற்கு சொந்தக்கர்களாக மேலுமாக அல்லாஹ் அருள்பாலிப்பானாக.